வணக்கம். நான் டாக்டர் ஸ்டெல்லா, கிரேஷியா டென்டல் கிளினிக். இன்னைக்கு நம்ம ஸ்கேலிங் பத்தி பார்க்க போறோம். ஸ்கேலிங்ன்றது பல்ல சுத்தப்படுத்துதல், கிளீன் பண்றது. இது நம்ம கிளினிக்ல மெஷின் மூலமா அந்த பல்ல சுத்தப்படுத்துவோம். நம்ம டெய்லி பிரஷ் பண்ணுவோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா ஸ்கேலிங் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா நம்மளோட அழுக்கு நம்ம பிரஷ் பண்ணும்போது அழுக்க நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஈறு நோய் உண்டாகும். ஈறு நோய் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பல் ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். ப்ரஷ் பண்ணும்போது ஈரில் ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். இதுதான் முதல் ஸ்டேஜ். இது அடுத்த ஸ்டேஜில் போகும்போது என்ன ஆகும்னா பல்லு சுற்றி இருக்கிற பெரடான்ஷியம் சொல்லுவோம், அதை எஃபெக்ட் ஆகி அது ஸ்வெல்லன் வீங்கி போயிடும். அதுவும் நல்லா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது இருக்க எலும்பை கரைக்க ஆரம்பிக்கிறோம். இது 3 ஸ்டேஜஸாக நம்ம இந்த பல்லு ஆடுற தன்மை, அதாவது பெரடான்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். கிரேட் 3 மொபிலிட்டி, அதாவது பல்லு நல்லா ஆடிடும். இந்த கண்டிஷனில் வரும்போது பல்லு எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது நம்ம இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா பல்லை க்ளீன் பண்ணிடணும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா க்யூர் அட்டாச் இல்லை ஃப்ளாப் சர்ஜரி அப்படின்னு இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக பல்லை